குரு சாநித்தியம் 8. மௌனம் ஆரம்பிங்கோ அப்படின்னு சொன்னால், நாளைக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகிறதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நாம் ரொம்ப பெரிய பெரிய பிளான்லாம் போடுறோம். இது அவங்க குருக்கிட்ட கேளு, தப்பு கிடையாது. கேட்குறது சகஜம். அது நடந்ததா இல்லையா அதை பற்றி கவனிக்க வேண்டாம். நடந்ததா ஆனந்தப்பட வேண்டாம், நடக்கலையா துக்கப்பட வேண்டாம். ஒன்று ரொம்ப ஜாக்கிரதையாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பகவான் அஷ்ட ஐஸ்வர்யம் இருக்கிறவர். சகல ஐஸ்வர்யமும் உள்ளவர்கிட்ட நாம் இருக்கும்போது உனக்கு பசி இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறது? உனக்கு வியாதி தாரித்யம் இருக்குது அப்படின்னா நீ எங்கே இருக்கிற மாதிரி? நிஜமாக நீ மௌன ஸ்திதியில் இருக்கியா? அந்த மௌன ஸ்திதியில் இருந்தாக்க உனக்கு துக்கம் பாதிக்காது. அது அசம்பவம். நீ நினைப்பது போல அது வேலை செய்யாது. அநேக மனுஷ சிஷ்யர்களோட அஸ்தினாபுரத்துக்கு வந்தார் துர்வாசர். பாண்டவர்கள்லாம் வனவாசனம் செஞ்ச காலம் அந்த டைம். துரியோதன சகல மரியாதையும் செஞ்சார் துர்வாசருக்கு. துர்வாசர் ரொம்ப ஆனந்தப்பட்டார். அப்போ துர்வாசர் துரியோதனோட ரொம்ப சந்தோஷம், உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டார். அப்போ துரியோதனோட என்ன சொன்னா, நீங்கள் எங்கள் தேசத்துக்கு வந்தேள், எங்களை உங்கள் சகவாசத்தில் ரொம்ப மேன்மைப்படுத்தினேள். அதே திருப்தி பாண்டவாளுக்கும் கிடைக்கணும். எவ்வளவு ஆழமான கோரிக்கை! துரியோதனோட உள் மனசில் என்ன? துர்வாசருக்கு கோபம் அதிகம். ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் போகிறோம். இத்தனை சிஷ்யர்களோட பாண்டவ வனவாசத்தில் போனால் அவள் சாப்பாடு இத்தனை பேருக்கு எப்படி போடுவா? சாப்பாடு போடாதனால துர்வாசர் பாண்டவர்களை சபிப்பார். இது துரியோதனோட உள் மனசில் இருக்கிற கோரிக்கை. துர்வாசர் பாண்டவர்களை பார்க்கறதுக்கு போனார். நாங்கள் நாளைக்கு போஜனத்துக்கு வரோம் அப்படின்னு சொன்னார். அங்கேயே காட்டில் ஒரு பர்ணசாலை அமைச்சுண்டு அங்கே இருந்தார். அங்கே எந்தவித சாமானும் கிடையாது. இந்த கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் ஜகத்குரு உன்னை பார்த்துப்பார். நிஜமாக அந்த மாதிரி சூழ்நிலை உனக்கு இருக்கா? அதை கவனி. நீ ஏதோ கோரிக்கைக்கு மட்டும் பார்க்க மாட்டார். உன் கோரிக்கைக்கு லிமிட்டேஷனே இல்லை. சமுத்திரத்தில் அலையை நிறுத்த முடியுமா? கவனி. உன்னோட கோரிக்கை வருதா? அதை கவனி, போரும். கோரிக்கைக்கு முடிவு கிடையாது. ஒரு கோரிக்கை பின்னாடி இன்னொரு கோரிக்கை வந்துட்டே இருக்கும். அது மாதிரி கோரிக்கை அது தீர்ந்ததா? ஓகே. அந்த கோரிக்கை தீரலையா? அதுவும் ஓகே. நீ என்ன செய்யணும்? அந்த மனசில் இருக்கிற ஆலோசனை பின்னாடி ஓடக்கூடாது. நீ
அந்த ஒவ்வொரு ஆலோசனைக்கும் நீ வாக்கு ரூபம் தந்து நீ உன்னை கீழ் ஸ்திதிக்கு கொண்டு போகாத, அந்த தெய்வத்தையும் குறைச்சிக்காத. அந்த வாக்கு ரூபம் கொடுக்காம இரு. நடந்ததா என் லைஃப் என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாது. எல்லாருடைய லைஃப்பும் அதே மாதிரி தான் போயின்ட்டுருக்கு. உனக்கு குருவோட சக்தி வேலை செய்கிறது தெரிஞ்சால் போகிறோம். அதாவது இப்போ உனக்கு குரு சக்தி நமக்கு வேலை செய்கிறதுங்கிறது உனக்கு தெரிஞ்சால் ஒரு திருப்தி இருக்குல்ல, அந்த திருப்தி ஓகே. ஆனால் இந்த சக்தியை பற்றியே எதுவும் தெரியாதவாளுக்கு குரு சக்தி வேலை செய்யலைன்னு நீ நினைக்கிறியா? கிடையாது, அவளுக்கும் வேலை செய்கிறது. அந்த சக்தி இருக்குங்கிறத நீ உணர்ந்து அதை நீ திருப்திப்பட்டினா ரொம்ப சந்தோஷம். உன்னோட குடும்ப பாதை, வேலையில் கஷ்டம் எல்லாத்தையுமே மௌனத்தில் ஆகுதியாக போட்டுடும். விதவிதமான பிரச்சனை மௌனத்தில். வீட்லேயே இருக்க மாஸ்டர் முடியாது. அதாவது ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீ மௌனமாக இரு அப்படிங்கினோடனே நான் வீட்லேயே இருக்கேன் மாஸ்டர் அப்படின்னா கிடையாது. ஸ்ரீகிருஷ்ணர் ரதம் நடத்துகிறாருன்னு பானம் போடாமல் அர்ஜுனன் இருக்க முடியாது. பகவான் பார்த்துப்பார். ஆனால் நீ உனக்கு முடிஞ்ச முயற்சியை நீ செஞ்சையா? அது மனப்பூர்வமாக நியாயமாக உண்மையாக பிரயத்தனம் பண்ணினியா? எந்த ப்ராப்ளம் ஆனாலும் சரி, சொல்யூஷன் அதை எல்லாத்தையுமே சைலன்ஸுக்கு கொடுத்துரும், மௌனத்துக்கு கொடுத்துரும். உள்ளே இருக்கிற மௌனம்தான் கவனிச்சுக்கோ எல்லாம். இதை ப்ராக்டிஸ் பண்ணு. இந்த மௌனத்தை நீ இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணா போது வீட்டில் போய் எப்படி செய்வ? செய்ய மாட்ட. அதாவது இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு சாக்கு போக்கு சொல்லி போகாத. ப்ராக்டிஸ் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், 1000 யோகி வேணும். எப்படிப்பட்ட யோகி வேணும்? பாத்தியதை ரெஸ்பான்சிபிளை பரிபூர்ணமாக செஞ்சு அந்த மாதிரி இருக்கிற மனுஷா வேணும். உனக்கு கொடுத்துருக்கிற ரெஸ்பான்சிபிளை உதறிட்டு மௌனமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதை ஒப்புக்க முடியாது. அது நடக்காது. பிரகிருதிக்கு எகெயின்ஸ்டாக போக முடியாது. அதாவது ஒரு ராஜா நார்த்து திசையில் ஒரு தோட்டத்தை ஒரு தோட்டக்காரனுக்கு கொடுத்தார். அதேமாரி சவுத்து திசையில் ஒரு தோட்டத்தை தோட்டக்காரனுக்கு கொடுத்தார். அதாவது வடக்கு திசையில் கொடுத்தவன் என்ன பண்ணுறான், அந்த ராஜாவுக்கு ஒரு சின்னதாக விக்கிரகம் பண்ணி அதுக்கு மொசைக்கல்லெல்லாம் போட்டு கிரைனைட் எல்லாம் போட்டு அதை தினப்படி பூஜை பண்ணி அதை தான் பண்ணிட்டுருக்கான். தோட்டத்தை கவனிக்கலை. தெற்கு பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணான், தோட்டத்தை நன்னா பராமரித்து மண் போட்டு தண்ணி விட்டு செடியெல்லாம் எப்படி என்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணி அது தோட்டம் நன்னா செழிப்பாக வந்தது. நீ உன்னோட குடும்பம், உன்னோட சமாஜம், ஊர், தேசம் யாவும் நீ உன்னோட வேலை என்னென்ன உண்டோ அதுக்கு அதெல்லாம் செய்யணும். பகவான் உனக்கு கொடுத்த தோட்டம் அதை நல்லா நினச்சிக்கோ. உன்னோட குடும்பம், உன்னோட சமாஜம்,
உன்னோட ஊர், உன்னோட தேசம் எல்லாம் பகவான் உனக்கு கொடுத்துருக்கிற தோட்டம். திருப்பி திருப்பி அதை நினைவுபடுத்திக்கோ. அந்த தோட்டத்தில் வேப்ப மரம் விதையை போட்டுட்டு வாழைக்காய் வேணும் அப்படின்னா வராது. அப்போ என்ன பண்ணுறது மாஸ்டர்? நம்ம குழந்தைகள்லாம் எப்படி இருப்பா? அந்த பாத்தியதை உன்னோடது இல்லை, அதெல்லாம் பகவானோட பாத்தியதை. எந்த க்ஷேத்திரத்தில், எந்த குடும்பத்தில் எந்த குழந்தை அபிவிருத்தி ஆகணுமோ அது நம்மளோட கையில் இல்லை. அதாவது குழந்தைகளுக்கு சாப்பாடு போடணும், அவளுக்கெல்லாம் துணி வாங்கி தரணும், அவளுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். அதை விட்டுட்டு அவளுக்கு அதை விட அதிகமாக செய்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க அந்த மாதிரி செய்ய வேண்டாம். அது அவசியம் இல்லை. உனக்கு அவள் முன்னேறி என்ன பண்ணுவா, அந்த ஆலோசனை உனக்கு வேண்டாம். அப்படியா மாஸ்டர், நீங்கள் இப்படி சொல்லிட்டு நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு, அப்போ நான் அவளுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாமா மாஸ்டர், ரொம்ப ஹாயாக தூங்குறேன் அப்படின்னா அது நடக்காது. நீ முயற்சி செய்யணும். பாத்தியதையை, ரெஸ்பான்சிபிளை உதறுகிறவனை பிரகிருதி ஒத்துக்காது. திருப்பி திருப்பி சொல்கிறேன், உன்னோட பொறுப்பு என்னவோ அதை புரிஞ்சுக்கோ. அங்கே தான் பாரத தேசம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. பகவானே எல்லாம் செய்கிறார். நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீ ஒருபோதும் உட்கார முடியாது. உனக்கு கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது உன்னோட வீட்டில், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உன்னோட ரிலேஷன் சர்க்கிளில் இதெல்லாம் என்னென்ன செய்ய முடியுமோ உனக்கு உண்டானது நீ செய்யணும். உன்னோட பொறுப்பை உதறிட்டு நான் மௌனமாக இருக்கேன் அப்படின்னா பிரகிருதி ஒத்துக்காது. உன்னால் முடிகிறத நீ கண்டிப்பாக செய்யணும். மனசு இருக்கே, அது விதவிதமான யோசனை. உன்னால் கொடுக்க முடிஞ்சது, உன்னால் செய்ய முடிஞ்சது அப்படி என்ன அப்படின்னா அதுக்கு தான் விளக்கம் சொல்கிறேன். உன்னால் கொடுக்க முடிஞ்சது தர்மம் பண்ணு அப்படின்னா 1.25 ரூபாயா தர்மம் பண்ணுவேன்? மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ தரணும். டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட, பாபு சிலபஸ் ரொம்ப நிறைய இருக்குது, எக்ஸாம் ரொம்ப டைம் நெருங்கி வந்துடுத்து, நீ படிக்க முடிஞ்சதை படி அப்படின்னா என்ன உத்தேசம்? நீ கொஞ்சமாக படினா மீனிங் மேக்ஸிமம் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படி அப்படின்னு தான் அர்த்தம். அவனுடைய கடுமையான உழைப்பினால் எவ்வளவு அதிகம் படிக்க முடியறதோ அவ்வளோ படி அப்படின்னு சொல்லி அர்த்தம். நாம் என்ன செய்கிறோம்? நான் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தப்பு அங்கே தான். நம்ம வந்து எவ்வளோ குறைவாக கொடுக்க முடிகிறதோ அவ்வளோ குறைவாக கொடுக்கறதுக்கு நினைக்கிறோம். நம்ம பாரத தேசத்தில் ராஜாக்கள் அவளோட சொத்துக்களை நிறைய கோவிலுக்கு கொடுத்தா, அன்னதான சத்திரம் கட்டினா, யாத்திரிகள் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகும்போது தங்கிறதுக்கு இடம் கட்டி எல்லாம் அவள் செலவு பண்ணினான். குருதேவர் ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியா அவர் சர்வமும் அர்ப்பணம் பண்ணினார். நாம் என்ன செய்வோம்? நம்மளோட ஆஸ்தி எல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு தான் தருவோம். அவர் குரு தன்னுடைய முதல்ல அர்ப்பணம் பண்ணினார்.
நீ முதல்ல யோகியாக அர்ப்பணம் பண்ணு. இந்த ஆஸ்தி நீ ஒன்றுதுன்னு நீ நினைக்கிற பற்றியா, அது கூட உன்னுடையது இல்லை. கவர்மெண்ட் ஒரு ரூல் போட்டாக்க எல்லாம் போயிடும். உன்னோட தனிப்பட்ட துச்சமான குடும்பத்திற்காக கோரிக்கையை ப்ரொலாங் பண்ணிகிட்டே இருக்காத. நீ ஒன்று அர்ப்பணம் பண்ணிக்கோ. அதாவது நீ நிறைய பில்டிங் கட்டியிருக்கலாம், நிறைய வசதியாக இருக்கலாம், இதெல்லாம் அவசியமே இல்லை. நீ யோகியாக ஜீவி. இப்போ உடனே சாதனை பண்ணுறதா நினச்சி உன்னோட கோரிக்கைக்கு ஃபுல் ஸ்டாப் வை. ரகரகமாக ஆலோசனைகள் வரும். ஆலோசனைக்கு காரிய ரூபம் தரலைன்னா அது வீரியமே இல்லாமல் போயிடும். ரொம்ப உதாரணம் சொல்கிறேன். ரிஷிகளோட ஆலோசனை கூட வாக்கு ரூபம் தரலைன்னா அது பலிக்காது. ஆஸ்க் ஐ ஷால் கிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கிரைஸ்ட்டு. கேட்கலை அப்படின்னா அம்மா கூட தரமாட்டா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ரூல் ஒன்று தான். விஸ்வாமித்திரர் யஜ்யம் பண்ணுறார். அவருக்கு இந்த ராட்சசர்கள்லாம் அந்த யஜ்யம் பண்ண விடாமல் டிஸ்டர்ப் பண்ணினான். அப்போ அவர் தசரர்கிட்ட வந்தார். ராட்சசர்கள்லாம் வதம் செய்கிறதுக்கு சகாயம் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காக தான் வந்தார். அவரோட ஆலோசனையாலேயே செய்ய முடியும் அப்படின்னா ராட்சசாலாம் அப்போவே செத்து போயிருக்கணும். கேட்டது எதற்கு புரியுறதா? பைத்தியக்காரத்தனமான ஆலோசனைகள் கண்டினியூஸாக வருது. அதுக்கு காரிய ரூபம் தராத போது ஆலோசனையால் லாபம் இல்லை. வாக்கு ரூபம் தராத வரைக்கும் எந்த நீச்சமான ஆலோசனை வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆலோசனை வரட்டும், ரகரகமாக வரும், வாக்கு ரூபம் தரப்படாது. இப்போ பாஸ்கிட்ட நம்ம ரொம்ப கோபம் இருக்கும் உள்ளுக்குள்ளே. ஆனால் அவரோட முன்னாடி கை கட்டி நின்றுட்டா உனக்கு எதுவுமே ஆகாது. நீ உள்ளுக்குள்ளே திட்டிப்ப. பிரகிருதிக்கு அதே ரூல் தான், மௌனம். உன் மனசில் எத்தனை விதமான ஆலோசனை வந்தாலும் ஓகே, அசையவே அசையாத. உனக்கு உண்டான டியூட்டியை நீ பண்ணு. புதுசாக கோரிக்கை வந்தால் வேண்டாம். நாம் என்ன செய்வோம்? நமக்கு அதாவது அவசரம் இல்லாத வேண்டாத கோரிக்கை, எதுக்குமே உதவாது, பைசா பிரயோஜனம் இல்லாத கோரிக்கை தீர்க்கறதுக்கு நீ கேட்ப. உன்னோட பாத்தியதையை செய்யி. முதல்ல முக்கியமான செய்ய வேண்டிய கோரிக்கையை செய்யி. பசங்கள்லாம் இந்த காலத்தில் பிகாம் எம்எஸ்சி எல்லாம் படிச்சிருப்பா. கேஸ் பற்ற வைக்கிறதுக்கு தெரியாது. கேட்டால் என் பொண்ணு படிக்கிறா மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாள். அவளுக்கு சமையல் வராது, ஃபாஸ்ட்டு ஃபுட்டுக்கு போவா, அவளுக்கு அது ஒத்துக்காது. குழந்தைகளுக்கு என்ன பாத்தியதை அதை சொல்லிக் கொடு. அவளுக்கு அதை சொல்லி கொடுக்காம நீ இன்ஜினியர் ஆகணும், நீ அங்கே ஃபாரினுக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் மனசை நீ ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குற.
நிறைய குழந்தைகள்லாம் எங்கிட்ட வரா. அவள் சொல்கிறா, மாஸ்டர் எங்கள் அப்பா அம்மா தான் என்னை இதை படிக்க சொல்கிறா, எனக்கு இந்த இன்ஜினியரிங் படிப்பு பிடிக்கல, படின்னு சொல்கிறா, அதனால் நான் சேர்ந்துருக்கேன். அதான் உன்னோட பாத்தியதை. அது கூட தெரிஞ்சுக்காத அப்பாவா? ஏன் இன்ஜினியர் ஆகணும்? மைண்டு போகல மாஸ்டர். அதாவது உனக்கு இன்ஜினியரிங் படித்தா நிறைய டௌரி கொடுக்கணுன்னு ஆசையா, இல்லை டௌரி வாங்கணுன்னு ஆசையா? எனக்கு என்னவோ இவாள்லாம் பெரிய பில்டிங்லாம் கட்டி ரொம்ப தேசத்துக்கு ரொம்ப இதுவாக இருப்பா, அனுகூலமாக இருப்பான்லாம் நான் நினைக்கல. அதுபோல தான் டாக்டரோட பாத்தியதையும். பொறுப்பு வேணும். உன்னோட பொறுப்பை கவனி. யோகி ஆகணும், அதுதான் முக்கியம். பிள்ளைகள்லாம் இப்படி படிக்கணும் அப்படின்னு நீ சொல்லாத. உன்னால் முடியறத செய். அவள் என்ன படிக்க இஷ்டப்படுறாளோ அதை படிக்க வை. அதில் அவள் முன்னேறி வருவா. பொறுப்பை தட்டி கழிக்காத. எனக்கு தெரிஞ்சு எம்டெக் பிஹெச்டி படித்தவா மாதத்துக்கு 2000 ரூபா சம்பாதிக்கிறவா இருக்கா. பிகாம் 3 தடவை ஃபெயில் ஆகி கோட்டீஸ்வரனா இருக்கிறவாளையும் தெரியும். நீ நினச்சிட்டு இருக்க பைத்தியக்கத்தனமான ஒரு பிரமை, நாம் படிக்க வச்சா இவா சம்பாதிப்பா அப்படின்னு. எதுவுமே உன் கையில் இல்லை. அதனால் உன் குழந்தைகளெல்லாம் சரி நான் அப்படியே விட்டுடுறேன், அவள் அப்படியே வளர்கிறபடி வளரட்டும், நான் அதெல்லாம் தலையிட்டுக்கல அப்படின்னு சொல்லாத. அவாவா சாமர்த்தியத்தை ஒட்டி அவாவா முன்னேறத்துக்கு விட்டுடு. மௌனமாக இரு. என்ன செய்யணும், என்ன தெரிஞ்சுக்கணும், அதை இங்கே பழகிக்கோ, அதை கற்றுக்கோ. பகவான் குரு இவாளுக்கெல்லாம் 3 லட்சணம் சொல்லுவோம். சர்வ சமர்த்தன், சர்வ வியாபி, சர்வஜத்துவம். இந்த 3 லட்சணமும் உனக்கு வரணும். உங்ககிட்ட அந்த லட்சணம் வந்திருக்கா அதை பார்த்துக்கோ. அதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். எனக்கு வரலையே, எப்படி வராமல் இருக்கும்? அதாவது மாங்காயை பூமியில் நடுறோம். அது அந்த பூமியில் நட்ட உடனேயே அது நல்ல விதை இருந்து நல்ல தேறின மாங்காயாக இருந்தால் அது வளரத்துக்கு ஆரம்பிச்சிடும். 2 வருஷத்தில் அது நல்லா செடி வந்திருக்கும். ஆனால் அது இன்னும் 3 வருஷம் கழித்து தான் மாங்காய் தரும். செடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றது தெரியறதா? நீ பார்க்க முடியறது இல்லையா? மௌனம் நீ ஃபாலோ செய்கிறியா இல்லையா? அதை நீ கவனி. நிஜமாகவே நீ ஃபாலோ பண்ணினா, நீ ஆத்மார்த்தமாக ஃபாலோ பண்ணினா, சர்வஜத்துவம், சர்வ வியாபகத்துவம், சர்வ சமர்த்துவத்துவம் துளிர் விட ஆரம்பிச்சிடும். அந்த க்ஷணத்துலேருந்தே வர ஆரம்பிக்கும். விதை போட்ட அது விதை அந்த வரும்போது அது ப்ரெஷர் அந்த இது பண்ணிட்டு செடி வரும். அந்த பூமியிலேருந்து அது வெடிச்சுட்டு சின்ன விரிசல் விட்டுண்டு அது அந்த ப்ரெஷருக்கு மேலே வரும். நிஜமாக விதையை நட்டால் அந்த க்ஷணம் முதல் வளர ஆரம்பிச்சிடும். நீ உண்மையாகவே மௌனமாக இருந்தால் அப்போவே உனக்கு சர்வக்கியத்துவம் வந்துடும்.
சர்வ வியாபகத்துவம் வந்துடும், சர்வ சமர்த்தத்துவம் வந்துடும். மற்றவாளுக்கு உன் மூலம் பலன் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஷீரடி சாயி 12 வருஷம் நான் என் குருவையே பார்த்துட்டேன், அப்படியே இருந்தேன், குரு முஞ்சியை தான் பார்த்தேன் அப்படின்னார். எந்த குருவை? அவர் உள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கிற குருவை நிரந்தரம் பார்த்துட்டு இருந்தார். சாதாரணமாக குருவை எதிரில் பார்த்தா அவரோட தாடி தான் தெரியும். அவதூறுதர் அப்படின்னா கேட்கறவே வேண்டாம். பார்க்க வேண்டியது என்ன? சர்வ வியாபி, சர்வ சமர்த்தர், சர்வஜன். அந்த மௌனத்தை கவனி. அந்த மௌனத்தை நீ கவனிக்க ஆரம்பிச்சுட்டேன்னா அது துளிர் விட ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுதா? அந்த 3 லட்சணமும் ஸ்டார்ட் ஆகிடும். முதல்ல செடியை பார்த்து ஜலம் விடுறவா வேணும். அந்த பாத்தியதையை மாஸ்டர் நான் கவனிச்சுக்கிறேன். நீ யோகி ஆகணும்னு நினச்சா என்னிட்ட வாங்கோ, கண்டிப்பாக நீ யோகி ஆவா. நீ யோகி ஆயிடுவ. கண்டிப்பாக நீ யோகி ஆயிட முடியும், ஆகுவ. திருப்பி திருப்பி சொல்கிறேன், உன்னோட ஜீவித ரதத்தை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிடும். என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. இந்த மாத்திரம் உனக்கு குரு மீத கடவுள் மீத நம்பிக்கை இல்லையா? குரு செய்வர் அப்படின்னு சொல்லிட்டு நீ உட்காந்துடாத. தபஸ் பண்ணணும். மனசு அலபாயாமல் மௌனமாக இருக்கணும். பாத்தியதையை நீ பண்ணாமல் சாமிகிட்ட ஆதாரப்பட்டா ஆகாது. உன்னை காதை பிடிச்சி திருகி தபஸ் செய்யறதுக்கு வைப்பர். அர்ஜுனனுக்கு தபஸ் பண்ணாமல் பாசுபத அஸ்திரம் கிடைக்கல. ஸ்ரீகிருஷ்ணர் என்னோட பாபா தான், எனக்கு பாசுபத அஸ்திரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காரல, தபஸ் பண்ணினார். எத்தனை விதம் கஷ்டம் வரட்டும், மௌனத்தை கடைப்பிடி. மாஸ்டர், என் குடும்ப பரிஸ்திதி நன்னா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீ இழுக்காத. இப்போ மட்டும் இல்லை, எத்தனை கோடி வருஷம் ஆனாலும் உன் லைஃப் இப்படித்தான் இருக்கும். குடும்ப சூழ்நிலை சாதனைக்கு அனுகூலமாக வராது. நீ அதை மாற்றிக்கொள்ளணுமே தவிர உனக்கு அனுகூலமான சூழ்நிலை வராது. நீ மாற்றிக்கோ. எப்படி வரும்? நீ மௌனமாக இருக்கணும். அந்த குடும்ப சூழ்நிலைங்கிறதே மறந்துடும். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அது உன்னோட மௌனத்துக்கு அனுகூலமாக இருக்கும். அப்போ அந்த டிட்டாச்மெண்ட்டு வரும். அதாவது நான் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த பாவம், அந்த நாங்கிற அந்த பாவம் போகும். மாஸ்டர், ஜெபம் பண்ணணும், அதனால் நான் கிளாஸுக்கு வரல. மாஸ்டர், யஜ்ஞம் பண்ணுறேன், அதனால் ஆஃபீஸ்க்கு போகல. இந்த மாதிரி ரீசன்லாம் சொன்னாக்க நீ என்னோட வேலைக்கு வரமாட்ட. டைம் இல்லை மாஸ்டர், வரலை. அதனால் பரவாயில்ல. நீ இதெல்லாம் சொல்லி நீயே உன்னை ஏமாற்றிக்கிற.
காரணம் என்ன சொல்லுவேன்? மாஸ்டர் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் இருக்குது, என் தலைமையில் இருக்குது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நீ இருக்கிற இடத்துலையே இருப்பா. சரி மாஸ்டர், என்னோட ரெஸ்பான்சிபிள் எல்லாத்தையும் உங்கள் மேலே போட்டுடுறேன், உங்களுக்கு கொடுக்குறேன். நத்திங் டூயிங். ஒத்துக்க மாட்டேன் நான். நிறைய பேர் என்கிட்ட மாஸ்டர் குழந்தைகள்லாம் உங்கள்கிட்ட விடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நிறைய பேர் ஓல்டேஜ் ஹோம் கட்டுறா மாஸ்டர்னு என்கிட்ட ஐடியா கொடுக்குறா. நீ உன்னோட பொறுப்புகளை உதறது நல்லதில்லை. நம்மளுடைய பாரதிய சம்ஸ்காரத்தை புரிஞ்சுக்கோ. அதாவது நிறைய பேர் ஓல்டேஜ் ஹோம் கட்டுறதுனால அதை நீ ரொம்ப இதுவாக நினச்சிட்டுருக்க. அவள்கிட்ட போய் பேசு. அப்படி ரொம்ப அவசியமாக இருந்தால் கட்டுறவாளுக்கு கௌரவம் தான். இந்த வயசானவளை நீ நன்னா கவனிச்சுக்கோ. வரப்போகிற தலைமுறைக்கு அவள் தான் பிரதிநிதி. நீ செய்கிற வேலை சமாஜம் எது கரெக்டுன்னு நினைக்கிறதோ அதை நீ செஞ்சா அது தப்பு. கண்டிப்பாக அது தப்பு தான். சமாஜத்துக்கு யோகத்துவம் தெரியாது. சமாஜம் அக்செப்ட் செய்கிறது அப்படின்னா நீ செஞ்சால் நெருப்பில் நீ காலை வைக்கிறது போல தான். குரு ஒத்துண்டார், மொத்த சமாஜமும் உனக்கு எதிராக இருக்குது, நீ கரெக்ட். அப்போ நீ செய்கிற வேலை கரெக்டு. பிறகு எப்படி தெரியும் மாஸ்டர்? சமாஜம் ஒப்புக்கொள்கிறதா என்ற எண்ணம் உன்னிட்டேருந்து போயிட்டா குரு உன் கூட இருப்பார். உனக்கு அவ்வளவு தம் இருக்கா? சமாஜம் பார்த்துட்டு இருக்கு, சமாஜம் என்ன செய்கிறது, எவ்வளோ வரை குடும்பத்தை பார்க்கணுமோ அவ்வளவுதான் நீ குடும்பத்தை பார்க்க முடியும். சமாஜம் உனக்கு எப்பவும் ஏதேனும் ஒரு தப்பை சுட்டி காட்டிகிட்டே தான் இருக்கும். குருவோட உன்னோட வேலைகளை செய்ய பழகிட்டா உனக்கு ஏற்ப மனுஷா கண்டிப்பாக கிடைப்பா. இப்போ ஒல்லியாக இருக்கிறவா எல்லோரும் ஒரு குரூப்பு, குண்டாக இருக்கிறவா எல்லோரும் ஒரு குரூப்பு, அது மாதிரி அதை 4:30 மணிக்கு எழுந்து போகிறவா ஒரு குரூப்பு வாக்கிங், சூரியன் வந்தப்புறம் நடந்து போகிறவா ஒரு குரூப்பு. எது சரி? எல்லாமே கரெக்டு. நீ உன்னோட டயத்துக்கு நடக்க ஆரம்பி, உனக்குன்னு ஒரு குரூப் வருவா. மௌனமாக இரு. இங்கே மட்டும் மௌனமாக இல்லை, வீட்டுக்கு போயும் மௌனமாக இருக்கணும். நீ என்ன பண்ணுவ? இங்கே மௌனமாக இருந்துட்டு வீட்டில் போய் மௌனம் இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட். மௌனமாக இருன்னொடனே முகத்தை ஒரு மாதிரி சோகமயமாக வச்சுக்கிறேன். சிரிப்போட புன்சிரிப்போட மௌனமாக இருக்கலாம். அந்த மௌனம் எப்படிப்பட்டது? சர்வஜ்யத்தை தரும் மௌனம், சர்வ வியாபகத்துவம் தரும் மௌனம், சர்வ சமர்த்தத்தை தரும் மௌனம். அதே குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக. குருர் பிரம்மா சர்வஜ்யத்துவம், குருர் விஷ்ணு சர்வ வியாபகத்துவம், குருர் தேவோ சர்வ சமர்த்தத்தை. அதுக்காக தான் குருவோட ஸ்லோகத்தை சொல்கிறோம். 2 அல்லது 3 மாதம் கஷ்டப்பட்டால் தான் மௌனம் வரும். கஷ்டப்படணும் மௌனம் இருக்கிறதுக்கு. இங்கே இருந்து மௌனத்தை நன்னா கடைப்பிடிச்சாதான் வீட்லேயும் போய் ஃபாலோ பண்ண முடியும்.
அதாவது உங்களுள்ள யாருக்கான சாகசம் பண்ணணும்னு தம் இருந்தால் கண்டிப்பாக புத கிரகத்தில் கிளாஸ் வைப்பேன். நான் சொல்கிற வாக்கு மாறல, அது அசம்பவம் கிடையாது. நம்ம அந்த கிடைக்கிற 5-6 குரூப்பு ஃபார்ம் பண்ணி திருப்பி இங்கே வந்து இந்த மௌனத்தை ஃபாலோ பண்ணுறவா யாராக இருந்தாலும் போகலாங்க. நீ இங்கே மௌனத்தை கற்றுட்டு உன் வீட்டுக்கிட்ட பக்கத்தில் எதனா ஆசிரமம் இருந்தால் உங்கள் பக்கத்தில் யாராவது மனுஷாலாம் உங்கள்கிட்ட பேசி கொஞ்சம் லைட் மைண்டட் பீப்புள் இருந்தால் அவளுக்கு இந்த மௌனத்தை பற்றி சொல்லு. உன் வீட்டில் இருக்கிறவாளை வந்து பிளாஸ்டர் போட்டு மௌனமாக இரு, பேசாதன்னு நீ சொல்லாத. நீ மௌன சாதனைக்கு உன்னோட வீட்டில் இருக்கிறவா யாரும் உனக்கு அனுகூலமாக வரமாட்டா. வீட்லேயே நம்ம குழந்தைகள் இருக்கா, அவள் குழந்தைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழியில் தான் அவள் முன்னேறி போவா. எனக்கு பின்னாடி இருக்கிறவாளுக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் மாஸ்டர். வேண்டாம், மூர்க்கத்தனம். நோ வெயிட்டிங். டைம் ரொம்ப குறைவாக இருக்குது, 1.5 வருஷம்தான் இருக்குது. காலத்தை வேஸ்ட் செய்யாதீங்கோ. சௌரியப்படுறவா வாங்கோ, கண்டிப்பாக வந்து இங்கே தெரிஞ்சுட்டு போங்கோ. இங்கே தெரிஞ்சுன்றதை பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு சொல்லுங்கோ. இது வந்து ஞான அக்னி. இது ஞான அக்னி மகாஜ்வாலையாக ஆகணும். இதை சொல்கிறதுனால நீ மேன்மை அடைவ. அதை கேட்டு மனுஷ ஜாதியும் நன்னா மேன்மை அடையட்டும். ஸ்வஸ்தி.